கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அடியேன் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் சங்கீதம் 18:23 வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இது எப்படி சாத்தியம் என்றால், எது? அவர் முன்பாக, என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்பது எப்படி சாத்தியப்பட்டது என்றால், 22வது வசனம், அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை எனக்கு முன்பாக நான் நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, உடனடியாக அதை கை கொண்டபடியினாலே என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என்பது ஒரு நீண்ட வாக்கியம். என் துர்க்குணத்திற்கு என்ற வாக்கியம் 2வது வாக்கியம். என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்பது 3வது வாக்கியம். 4வதாக அவருடைய நியாயங்களை எல்லாம் 5வதாக எனக்கு முன்பாக நிறுத்தினேன். 6வதாக அவருடைய பிரமாணங்களை 7வதாக நான் தள்ளி போடவில்லை. வழக்கத்தின்படியே இந்த 2 வசனங்களையும் ஒரு துண்டு காகிதத்திலே நீங்கள் வரிசைப்படுத்தி பார்ப்பீர்களேயானால், நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன், எனக்கு முன்பாக அப்படி நியாயங்களை நிறுத்தினேன், பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை என்ற ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய மன உண்மையை நாம் நிதானிப்போமையானால் நம்மில எத்தனை பேர் தேர்ச்சி பெறுவோம்? உண்மை, மன உண்மை. ஏனென்றால் வாயினாலே நான் உண்மையை சொல்லுவதை போல காணப்பட்டாலும் என் மனம் சொல்லும், நீ உண்மையை மறைத்து விட்டாய், நீ வாயினாலே உண்மையை சொல்வதை போல சொல்லுகிறாய், ஆனால் அது உண்மை இல்லையே என்று மனம் என்னோடு பேசும். இதை ஒருவர் அறிய மாட்டார்கள். என்னை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அறிய அதிகாரம் உள்ளவர். ஆகவே இன்றைக்கும் விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது, அது இனிமேலும் வளரும், அதற்கு முடிவே கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய மனதிலே உள்ள நிகழ்வை, எண்ணத்தை, சிந்தனையை, ஓட்டத்தை, உண்மையை அறிய இன்னும் ஒரு சாதனங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிய வல்லமை இயேசு ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. ஆகவே நீங்கள் அவர் முன்பாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மன உண்மை நியாயமானதாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் கொடுத்திருக்கிற நியாயங்களை, நியாய பிரமாணங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து அந்த பிரமாணங்களை நீங்கள் தள்ளி போடக்கூடாது. ஆகவே 22வது வசனம், அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, ஆனபடியினாலே நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டே. ஏசாயா 59:15 வசனம், பழைய ஏற்பாட்டிலே 865வது பக்கம். சத்தியம் தள்ளுபடியாயிற்று, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை என்று பரிசுத்தவான் சொல்லுகிறார். ஆனால் ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், சத்தியம் தள்ளுபடியாயிற்று. பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், நல்ல மனிதனை கொள்ளையடிக்கிறார்கள். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். சமாதானத்தின் தேவனுக்கு விசனம் உண்டாவது எதிலே என்று சொன்னார், அவருடைய நியாயங்களை, அவருடைய பிரமாணங்களை தள்ளி போட்டபடியினாலே சத்தியம் தள்ளுபடியாகிவிட்டது. ஒதுக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, உதாசீனப்படுத்தப்பட்டது, கைக்கொள்ளப்படவில்லை. சத்தியம் தள்ளுபடியானது எங்கே? சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. எங்கே தள்ளுபடி ஆயிற்று என்று சொன்னால்,
ரோமர் 1:25 புதிய ஏற்பாட்டிலே 208 பக்கம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். தேவனுடைய சத்தியம் தள்ளுபடியாயிற்று. எப்படி என்றால், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிகர் உண்டாக்கினவரை விட்டுவிட்டார்கள். உண்டாக்கப்பட்ட வஸ்துக்களை இவர்கள் தொழுது கொண்டார்கள். ஆனபடியினாலே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கவோ சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். ஆனால் ரோமர் 1:25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக்கி விட்டார்கள். சிருஷ்டிகரை தொழவில்லை, சிருஷ்டியை தொழுதார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவராயிருக்கிறார். அவரே இன்றைக்கும் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்களால் ஸ்தோத்திரிக்கப்படுகிறவராய் இருக்கையிலே, மனிதர்களாக நாம் சத்தியத்தை தள்ளுகிற இடம் எது? சத்தியத்தை பொய்யாக்குகிற இடம் எது? ஆனால் பரிசுத்தவான் சொல்லுகிறார் சங்கீதம் 18:22 அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினார். அவருடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படியே ஜீவித்தபடியினாலே நான் அதை தள்ளி போடவில்லை என்று. இன்றைக்கு பிரமாணத்தின்படியாய் அவரை சேவிக்க வேண்டிய நாம் அவரையே சேவிக்கவும் தொழுது கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார்கள். நாங்கள் யாருமே இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதில்லை என்று சொன்னால், சிலர் பணத்தை வாங்கி அதில் கண்ணிலே ஒத்திக் கொள்வார்கள். அது மகா தவறு. இந்த வருஷத்தின் முதல் நாளிலே இந்த 500 ரூபாய் தாளை நீங்கள் ஜெபித்துக் கொடுங்கள், இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு பணப்பஞ்சமே வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். இப்படி ஜெபிக்கிற போதகரும் இருக்கிறார். அதை தட்டி கழிக்க முடியாமல் விசுவாசியை வேதனைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவருக்காக ஜெபிக்கிறவரும் இருக்கிறார். பணத்தை கண்ணிலே ஒத்துவது, பணத்திலே கை வச்சு ஜெபிப்பது, இருக்கையில கை வச்சு ஜெபிப்பது, அதை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமானது. அதனால கண்ணுல ஒத்திக்குவாங்க சில பேர். மாங்கல்யத்தை எடுத்து என்ன செய்யறது? கண்ணுல ஒத்துறது, புருஷனை மிதிக்கிறது. இந்த மாங்கல்யம் கலாச்சாரம் நம்ம நாட்டில தான் இருக்கு. அது ஒரு அடையாளம். அதை தவறு என்று சொல்வதற்கு இல்லை. கலாச்சாரம் கலந்த கிறிஸ்தவம். ஆகையினாலே மனுஷர்களை உயர்த்துகிறவர்கள் இருந்தால் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறவர்கள், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை சேவிக்கிறவர்கள். அன்பு இருக்கலாம், ஆனால் சகல கணத்துக்கும் உரியவர் அவரை உண்டாக்கின சிருஷ்டிகர். அதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு விசிறிகள் அதிகமாக உண்டாயிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒரு விசிறி ஒரு போதகராக இருப்பார். எங்க பிரதர், எங்க ஐயா, எங்க பாஸ்டர், எங்க பிஷப், இவர்களை நீங்கள் நேசிக்கலாம். சத்தியம் சொல்லுகிறது சிருஷ்டிகரை தொழுது சேவியுங்கள். எப்படி சேவிக்க முடியும்? எனக்கு ஒரு நல்ல போதகரை கொடுத்தபடினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சிருஷ்டி கர்த்தாவாகிய அவரை சேவிக்க வேணும், மனுஷர்களை சேவிக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு மனுஷர்கள் அதை விரும்புகிறார்கள். போதகருடைய காலை தொட்டு கும்பிடுகிறார்கள். அதை போதகர் ஏற்றுக்கொள்ளுகிறார். சத்தியம் தள்ளுபடியான இடம் எது? மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே இதனுடைய சாரம் என்ன என்று கேட்டீர்களானால், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை அன்றி எனக்கு வேற தெய்வம் இல்லை என்ற கருத்திலே நீங்கள் நிலைத்திருப்பதுவே ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆகவே ஒரு வாக்கியம் உண்டு, மனிதனால் ஒரு சிறு புழுவை கூட உண்டாக்க முடியாது, ஆனால் கணக்கிலடங்காத தெய்வங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். தேசத்தில் எங்கே பார்த்தாலும் புதிய புதிய தெய்வங்கள் ரோட்டின் ஓரமாக, சாலைகளின் பக்கமாக புதியதாக துணி சுற்றப்பட்டு அது பூஜை செய்யப்படுகிறது. கற்களை நடுகிறார்கள், வணங்குகிறார்கள். ஆகவே ரோமாபுரியார் சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், ரோமர் 1:23 அழிவில்லாத
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை கொண்டு அழிந்து போகிற மனுஷனுக்கு நீ கொடுக்கிறாய், பறவைகளுக்கு கொடுக்கிறாய், மிருகங்களுக்கு கொடுக்கிறாய், ஊரும் பிராணிகளுக்கு கொடுக்கிறாய். சத்தியத்தை பொய்யாக மாற்றிவிட்டார். ஆகவே மரித்து போனவர்களை வணங்குகிற கிறிஸ்தவர்கள் அதை தள்ளிவிட வேணும். கல்லறை திருநாளை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள் அதை விட்டுவிட வேணும். ஏன்? சிருஷ்டிகர்த்தாவாகிய என் தெய்வத்தை தவிர வேற யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சேவிக்க மாட்டேன். அவரே என்றென்றைக்கு சோத்தரிக்கப்பட்டவர், சோத்தரிக்கப்படத்தக்கவர். இன்னைக்கு தேசத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மிருகங்களை, பறவைகளை, பாம்பை வணங்குகிறவர்கள், சேவலை வணங்குகிறவர்கள், பன்றியை வணங்குகிறவர்கள், கழுகை வணங்குகிறவர்கள், கிளியை வணங்குகிறவர்கள், கழுதையை வணங்குகிறவர்கள். கலாச்சாரம். ஆகவே மனுஷர்களை உயர்த்தி, மனுஷர்களை மேன்மைப்படுத்தி, மனுஷர்களையே எப்போது உச்சரித்துக் கொண்டே இருந்தால் அது சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிப்பதற்கு சமமா இருக்கிறது. சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது, எங்க பாஸ்டரையா மாதிரி யாரும் ஒளி செஞ்சிருக்க முடியாது. உங்க பாஸ்டரையாவை உருவாக்கின கர்த்தர் தான் அப்படி நடத்தினாரு என்பதை உணர வேண்டும். சரியா? அல்லேலூயா. ஏனென்றால் இங்க எல்லா போதகர்களும் குருமார்களும் மத தலைவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தமிழகத்தில், வட இந்தியாவிலே கிறிஸ்தவ களப்பணியாளர்களை, சுவிசேஷர்களை, போதர்களை இரண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. பத்திரிகை செய்திகள் வருவதில்லை, பத்திரிகை செய்திகள் வருவதில்லை, குற்ற பத்திரிகைகள் பதிவு செய்யப்படுவதில்லை, வெளி உலகத்துக்கு தெரிவதில்லை. தமிழ்நாட்டிலே நாம் பிறந்திருப்பதற்காக கர்த்தர் இயேசுவை சோத்தரிக்க வேணும். தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பில் இருக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தத்தை சிந்தின போதகர் இங்க இருக்கிறாரா? குளிரூட்டப்பட்ட அறையிலே உச்சிதமான உணவை உண்டு கொண்டு, உயர்ந்த வாகனங்களில் பிரயாணித்துக் கொண்டு, நானும் கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்று வாழ்கிறவர்கள் இங்க இருக்கிறார்கள். ஆனா இந்த ஜனங்களை வந்தால் எங்க பாஸ்டர், எங்க போதகர், எங்க பிரதர், எங்க பிஷப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை பொய்யாக மாற்றுவதை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு நல்ல போதகர் கிடைத்திருக்கிறார், அவர் நல்ல மனிதராக இருந்தால் கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையினாலே ஒரு நல்ல ஊழியக்காரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதோடு கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்கள். கர்த்தரை முன்னிலைப்படுத்தலாமா? ஏனென்றால் சிருஷ்டிகரை நீங்கள் தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தால் சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிற தேவஜனம். ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 13:8 சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, சத்தியத்துக்கு அனுகூலமாகவே நாங்கள் செய்கிறோம். அது என்ன என்று கேட்டால், என்னை உண்டாக்கின சிருஷ்டிகரையே தொழுது சேவிக்கிறேன். அவரே என்னை உண்டாக்கினவர், அவரே என்னை உருவாக்கினவர், அவரே இந்த நாள் வரை நடத்துகிறவர். என் தேவனாகிய கர்த்தருடைய நியாயத்தையும் பிரமாணத்தையும் எனக்கு முன்பாக வைத்து அவரை அன்றி வேறு தேவர்களை நான் என்ன செய்வதில்லை, சேவிப்பதில்லை, பணிந்து கொள்வதில்லை, உயர்த்துவதில்லை, மேன்மைப்படுத்துவதில்லை. ஆகவே சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்று செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 294வது பக்கம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், அது வந்திருக்கிறது. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், அது வந்திருக்கிறது. அந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். சத்தியத்தின் இடையிடையிலே கதைகளை, கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு பொழுதை போக்குகிற ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். நல்ல ஆலயம் வேண்டும், அது நவீனமான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும், நல்லதுதான். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே கர்த்தருடைய சத்தியம் இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். கட்டுக்கதைகளால் நிறைந்த கிறிஸ்து சபையில் இருக்குமேயானால் அது சத்தியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாய் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும்
காலம். ஒரு ஐயா விஸ்வவாணி ஊழியத்திலே ஒரு பிரசங்கத்திலே சொன்ன வாக்கியம், நீங்கள் ஜனங்களுக்காக பிரசங்கிக்கிறீர்களா, சத்தியத்துக்காக இயேசுவுக்காக பிரசங்கிக்கிறீர்களா? இரண்டே கேள்வி. நீங்கள் ஜனங்களுக்காக பிரசங்கிக்கிறீர்களா, சத்தியத்துக்காக பிரசங்கிக்கிறீர்களா? இதை எப்படி நாம் மீண்டும் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஜனங்களுக்காக பிரசங்கிக்கிற பிரசங்கி, இயேசுவுக்காக பிரசங்கிக்கிற பிரசங்கி, சத்தியம், சத்தியப்பரர். நீங்கள் ஜனங்களுக்காக பிரசங்கித்தால் இயேசு உங்களோடு இருக்க மாட்டார். இயேசுக்காக பிரசங்கித்தால் ஜனங்கள் உங்களோடு கூட இருக்க மாட்டார்கள். ஜனங்களை இழந்து விட்டால் வருமானம் போய்விடும். ஆகவே ஜனங்களை சந்தோஷப்படுத்தி, ஜனங்களை உற்சாகப்படுத்தி, அவர்களுக்கு கட்டுக்கதைகளை சொல்லி சிரிக்க வைத்து பொழுதை போக்கி சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிற ஜனங்கள் மத்தியிலே நானோ வென்றால் அவர் முன்பாக மன உண்மையாயிருக்கிறேன். கட்டுக்கதை என்றால் ஆங்கிலத்தில் மித், MYTH, கட்டுக்கதை, மித்தாலஜி என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அது புராணம். இந்த மித், இந்த மித்தாலஜி, இந்த புராணம், இந்த கட்டுக்கதைகள் இந்தியாவில் அதிகம். அதை ஏன் செய்கிறீர்கள் என்று நான் ஒரு இடத்தில் கேள்வியை கேட்டபோது அவர் சொல்லுகிறார், கதைகள் மூலமாக ஒழுக்கங்களை போதிப்பதற்காக நாங்கள் அவைகளை எழுதி வைத்திருக்கோம் என்று சொல். கட்டுக்கதைகள் சபைக்குள்ளே கிடையாது, கிறிஸ்தவத்திலே கிடையாது. இயேசுடைய போதனைகள் அனைத்தும் சத்தியமானவைகள். கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவைகள் எல்லாம் கட்டுக்கதைகள். கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிற கட்டுக்கதைகளை சபைக்குள்ளே கொண்டு வந்து சத்திய மாற்றுகிற கிறிஸ்தவர்கள் இருந்தால் சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறார் என்று சொன்னால், எல்லா வார்த்தைகளின் மூலமாய் சிருஷ்டிகரையே உயர்த்த வேணும், சிருஷ்டிகரையே சேவிக்க வேணும், சிருஷ்டிகரையே மகிமைப்படுத்த வேணும், சிருஷ்டிகரையே முதன்மைப்படுத்த வேணும். நான் செய்தபடினாலே தான் இது நடந்தது என்று சொல்லி சிருஷ்டியை முதன்மைப்படுத்தாமல் சிருஷ்டியை உண்டாக்கின சிருஷ்டிகரையே மேன்மைப்படுத்துவதுதான் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிப்பது. சிலர் சபைகளிலே தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் வடிக்க வைத்து மக்களை தன் பக்கமாக வசியம் பண்ணக்கூடிய போதகர்கள் இருக்கத்தான் செய்கிறார். விசுவாசிகளே கண்ணீரோடு காயத்தோடு மனபாரத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டிய இவர் இங்க இருந்து கட்டுக்கதைகளை சொல்வது, கண்ணீர் வடிப்பது, நடிப்பது, வசியம் பண்ணுவது, எல்லா வேலைகளும் சபையில நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே பரிசுத்தவான் சொல்லுகிறார், அவருடைய நியாயங்களையே நான் எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடுவதில்லை. ஆனபடியினாலே என் மனம் உண்மையா என்னை பார்த்து பேசுகிறது. என் துர்க்குணத்தை நான் ஒதுக்கிவிட்டேன். என்னை நானே காத்துக்கொள்ள அவருடைய நியாயங்களும் பிரமாணங்களும் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அறிந்து கொள்ளலாமா? அதனாலே சபையில சத்தியத்தை தான் பிரசங்கிக்க வேண்டும். கதைகள் சொல்லி, வேடிக்கையாக பேசி, நையாண்டியான விஷயங்களை சொல்லி சிரிக்க வைத்து வேடிக்கை காட்டுகிறவர்கள், சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறவர்கள், அவர்கள் மனுஷரை துதிக்கிறவர்கள். ஆகவேதான் தேவனுடைய அழிவில்லாத மகிமையை மனுஷர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும், அதனாலே மனுஷர்களை மதிக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷரை கொடுத்த, உருவாக்கின, உண்டாக்கின, சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தராகிய சிருஷ்டிகரையே நாம் சேவிக்க வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. சத்தியமாவது என்ன என்றால், அவரை என்று எனக்கு வேறே தேவர்கள் இல்லை, தெய்வம் கிடையாது, அவரையே நான் சேவிப்பேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு சத்தியத்திலே நடப்பது எதிலே என்று சொன்னால், முதலாவதாக எல்லா சூழ்நிலைகளிலும் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க வேண்டும். இரண்டாவதாக வேத வசனத்தின் சத்தியத்திற்கு நம் செவியை சாய்க்க வேண்டும். அந்த சத்தியம்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 19வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 328வது பக்கம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். பக்கம் 328 புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக
நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். எதினாலே? எல்லோருமாய் அந்த வசனத்தை வாய்விட்டு வாசித்தே ஆக வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் எல்லோராலும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். எதினாலே? இதனாலே என்றால் எதினாலே? அதற்கு மேலே உள்ள வசனம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அவருக்கு முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். சங்கீதம் 18:23. எல்லாருக்கும் வசனம் தெரியும், எல்லோருமே பிரசங்கிகள், எல்லோருமே போதகர்கள். ஆனால் வசனத்தினாலும் வசனத்தை நாவினாலே சொல்லுகிறதினாலும் அல்ல, கிரியையிலே உண்மை இருக்க வேண்டும். கிரியையிலே உண்மை. ஆகவே இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். நான் மன உண்மையாய் உமக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய இடம் என்ன என்று கேட்டால், எல்லோருக்கும் வசனம் தெரியும். எந்த வசனம்? அவரையன்றி எனக்கு வேறே தேவர்கள் இல்லை என்ற வசனம் தெரியும். பிரதானமான கட்டளை தெரியும். ஆனால் அதை நடக்கையில கொண்டு வரும்போது கிரியையினாலும் உண்மையினாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ ஜனமே, சத்தியத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள். அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 262. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவரையே சேவிக்கிறீர்கள், தாய் தோப்பனை கனம் பண்ணுகிறீர்கள், பரிசுத்தமாய் அவருடைய நாளை ஆசரிக்கிறீர்கள், களவு செய்வதில்லை, பொய் சாட்சி சொல்லுவதில்லை, எந்த பொருளை இச்சிப்பதில்லை. இது நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாய் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிற ஒரு நிகழ்வு. அதே வேளையில இந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கிரியையினாலும் உண்மையினாலும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்களேயானால் அதனாலே நீங்கள் சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்கள் என்று 1 யோவான் 3:19 சொல்லுகிறது. நீங்கள் கொஞ்சம் கவனித்தால் தான் புரியும். நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் இயேசுவையே சேவிக்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி அவரையே பணிந்து கொள்ளுகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை பரிசுத்த நாளை ஆசரிக்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி களவு செய்வதில்லை, பொய் சொல்லுவதில்லை, எதையும் இச்சிப்பதில்லை. நீங்கள் நல்ல கிறிஸ்தவர். ஆனால் நன்மை செய்கிற கிறிஸ்தவர் யார் என்றால் கிரியையை நடப்பிக்கிறவர், அதிலே உண்மையா இருக்கிறவர். இதனாலே தான் நீங்கள் சத்தியத்துக்குரியவர்கள் என்று வேதம் உங்களை ஏற்றுக்கொள்கிறபடினாலே இந்த சத்தியத்தை பொய்யாக மாற்றி மனுஷர்களை பிரியப்படுத்த எத்தனை பேருக்கு புரிகிறது? நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர் நல்ல கிறிஸ்தவர். நன்மை செய்கிற கிறிஸ்தவர் யார் என்று சொன்னால் அவர் கிரியை நடப்பிக்கிறவர், அந்த கிரியையை உண்மையாய் செய்கிறவர். ஆகவே இன்றைக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறோம். நன்மை செய்கிற கிறிஸ்தவர் எத்தனை பேர் என்ற கேள்வியை எனக்கு நானே முதலாவது கேட்டுக்கொள்கிறேன். நீங்க நல்ல கிறிஸ்தவர், இயேசுவை சேவிக்கிறீர்கள், அவருடைய நாளை அனுஷ்டிக்கிறீர்கள், அனுசரிக்கிறீர்கள், தாய் தகப்பனை கனப்படுத்துகிறீர்கள், நீங்கள் களவு செய்வதில்லை, பொய் சொல்லுவதில்லை, வேற எந்த தவறான காரியங்களை செய்வதில்லை, யாருடைய பொருளை அபகரிக்க இச்சிப்பதில்லை. அதே வேளையிலே நல்ல கிறிஸ்தவராகி நீங்கள் நன்மை செய்வது எதில்லை என்று சொன்னால் கிரியையிலே உண்மையாய் வாழ்வதுதான் சத்தியத்துக்குரியவள் என்று உங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆகவே வசனம் சொல்கிறதை கவனிங்கள். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அந்த வசனத்தை சொல்லுகிற நாவினாலும் அல்ல. அப்ப என்னை என்று உனக்கு வேற தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவனாகிய கர்த்தரே இதை செய்தார். அவரை என்று எனக்கு வேற ஒன்றுமில்லை. மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பே உருவ வழிபாடு. ஏன் என்றால் அவர் அழிவே இல்லாதவர், அவர் முடிவே இல்லாதவர், அவர் இருக்கிறவனுமாக இருக்கிறவர். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை சிருஷ்டிகளுக்கு செலுத்துவது சிருஷ்டிகராகிய அவருக்கு விஷனமான காரியம்.
சத்தியம் தள்ளுபடியாகிறது. ஆகவே உங்களுடைய கணவர் உங்களை அற்புதமாய் நேசிக்கிறார், உங்கள் மனைவி உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அறிவாளிகளாக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை, அவர்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை மேன்மைப்படுத்த வேணும். அதை கிரியையிலே உண்மையாய் நீங்கள் நடப்பிக்க வேணும். அப்பொழுதுதான் நீங்கள் சத்தியத்துக்குரியவர்கள் என்று உங்களுடைய இருதயமே, உங்களுடைய மன உண்மையே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு. ஆகவே ஒரு நல்ல தேசத்திலே நான் வாசம் பண்ணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளையாய் நான் உருவாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எந்த விதமான பலவீனம் இல்லாமல் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னிலே எந்த பழுதும் வராமல் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை கிரியையினாலும் உண்மையினாலும் நீங்கள் சொல்லி அவரிலே அன்பு கூறுவதுதான் சத்தியத்துக்குரியவர்கள் என்று வேதம் என்னை அங்கீகரிக்கிறது. ஆகவே வேதம் சொல்கிறதை கவனிங்கள். வசனத்தை பேசலாம், அதை நாவினாலே அறிக்கையிடலாம், ஆனால் கிரியையிலே நடப்பிக்க வேணும். ஏனென்று கேட்டால் யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இருந்தால்தான் அந்த விசுவாச பிள்ளை ஜீவனுள்ள தேவனுடைய தெய்வ பிள்ளை. கிரியை இருக்கிறதா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நான் பிரயாணமாகிறேன், அவருடைய கிருபையினாலே நான் ஒரு பணியை செய்கிறேன், அவருடைய கிருபையினாலே இந்த வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபையை என்னை தாங்கி வருகிறது. என் தேவனாகிய கர்த்தரையே நான் எல்லா நேரங்களிலும் உயர்த்துவேன், சேவிப்பேன், மகிமைப்படுத்துவேன். வேறெந்த சிருஷ்டியையும் நான் உயர்த்த மாட்டேன். ஏன்? அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அப்படியாக சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாகிறவர்கள். யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 124வது பக்கம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற தேவஜனங்களாகிய நாம் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுகிற இடம் இது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே தான் நான் இந்த நாட்களை காண்கிறேன். இந்த வருஷத்தின் 12வது மாதத்தின் முதல் நாளிலே நான் ஜீவனோடு இருப்பது தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே. ஏனென்று கேட்டால் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தினாலே நான் நீதிமானாகவில்லை. அந்த நியாயப்பிரமாணத்திலே நான் தவறி போகிற நேரம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிற சமயங்கள் எல்லாம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போகிறதும் உண்டு. எப்படி? எப்பொழுதுமே தாய் தகப்பனை கனம் பண்ணுவீர்களோ, ஒரு இமைப்பொழுதிலே என் தாய் தகப்பன் எனக்கு இப்படி செய்யவில்லையே என்று நினைத்தால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறபடியினாலே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் மூலமாய் உண்டான கிருபையினாலே நாம் இந்த நாளிலே ஜீவனோடு இருக்கிறோம். விளங்கிக் கொள்ளும்படியாய் சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகளும் கட்டளைகளும் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் அதை மீறுகிறவர்கள். நாம் மீறுகிறவன். ஒரு பொருளை பார்த்த உடனேயே இது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார், அவர் கொடுத்த ஞானம், அவருடைய அனந்த ஞானம் இதில் வெளிப்படுகிறது, அவருடைய சர்வ ஞானம் இதில் நிரம்பி இருக்கு சொல்லி தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய நான் அந்த பொருளை இச்சிப்பேனையானால் ஒரு இமைப்பொழுதிலே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்து வந்தால் கிருபையாய் என்னை மன்னித்து சத்தியத்தில் என்னை நடத்தும்படியாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஒருவன் நிரந்தரமாக நீதிமானாக இராதபடிக்கு அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து போகிறவனாய் இருக்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்க முதல் வாக்கியமாகிய அவர் என்று எனக்கு வேறு தேவர்கள் இல்லை என்ற வாக்கியத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களேயானால் அந்த தேவனாகிய கர்த்தர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கிறபடினாலே அவர் உங்களை சத்தியத்திலேயே நடத்த வல்லவராய் இருக்கிறார். சத்தியம் உங்கள் மூலமாய் அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்கு. ஏன்?
சத்தியம் தள்ளுபடியாயிற்று. சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்கள். எதற்காக? மனுஷரை பிரியப்படுத்தி மனுஷர் மூலமாய் வருவாய் ஈட்டிக் கொள்ளும்படியாய். அப்படியல்ல, கர்த்தராகிய இயேசுவையே மேன்மைப்படுத்துகிற தேவஜனம் தேவை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க காரணம் யார்? உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் சிருஷ்டோத்தரமாக கர்த்தராகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். அவரவென்றால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்குள் மீறுதல்கள் வருகிறது, அவர் கிருபையாய் மன்னிக்கிறார். நமக்குள் மீறுதல்கள் பெருகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்திலே தேவனுடைய கிருபையும் பெருகிற்று என்று சொல். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபையினாலே 11 மாதங்களை கடந்து வந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 12வது மாதத்தில் பிரவேசித்து இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை கிருபையாய் மன்னித்து இருக்கிறார். நான் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தாலும் நியாயப்பிரமாணத்தை மீறின சமயங்கள் உண்டு. என் மன உண்மை என்னை குத்துகிறது. என் மனமே என்னை குற்றவாளியாய் நியாயப்படுத்துகிறது. அவருக்கு முன்பாக நிற்கிற நான் மன உண்மையாய் இருக்க வழி என்ன என்று கேட்டால், எப்பொழுதும் நான் அந்த நியாயப்பிரமாணத்தை தள்ளி போடாமல் என் தேவனாகிய கர்த்தரையே மேன்மைப்படுத்துவேன். நான் சிருஷ்டிகரையே தொழுது சேவிப்பேன். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. சுயத்தினாலே நான் நிற்கிறேனா? சுயத்தினாலே நிர்மூலமாகவில்லையா? சுயபலத்தினாலே நான் ஜீவனோடு வாழ்கிறேனா? இல்லை. ஆகவேதான் ஒரு அற்புதமான வசனம் கலாத்தியர் 5:4 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை நின்று விழுந்தீர்கள். ஆகவே தேவனாகிய கர்த்தரென்றால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக அனுப்பினார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசுவே செய்து முடித்தார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை கிரயமாய் கொண்டார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தவான். ஆகவே மோசேயின் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசு நமக்காக செய்து முடித்தார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 215வது பக்கம். அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகவே பாவத்தை போக்கும் கிருபாதார பலி, ஜீவ பலி, நமக்காக மரித்த இயேசுவை உயர்த்த வேணும். அவரையே பணிந்து கொள்ள வேணும். அவரையே சேவிக்க வேணும். அவரால் என்று இந்த நாளை நான் காணவில்லை என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படி நியாய பிரமாணத்தை எப்போது உங்களுக்கு முன்னாக நிறுத்துங்கள். முதலாவது கட்டளை, அவரையன்றி எனக்கு வேறே தேவர்கள் இல்லை. அல்லேலூயா. இவைகளை நீங்கள் கடைபிடிப்பதை உங்கள் மனமே உங்களை பார்த்து சொல்லுமா? அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருக்கிறேன், என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தகுதியுடையவர்களாய் மாறும்படிக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் போதும். ஒரே ஒரு காரியம். அது என்ன என்று கேட்டால், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினால் நடப்பிப்பது எதில் என்று சொன்னார், எல்லா சூழ்நிலையும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அது ஒன்றுதான். அது ஒன்றை செய்தால் போதும். நீங்கள் சத்தியத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளையாய் காணப்படுவீர்கள். இதனால் நாம் நம்மை சத்தியத்துக்குள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது மன உண்மை அதில் வெளிப்படத்தக்கதாக நீங்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக நிற்கிறீர்கள் என்ற உணர்வோடு கூட எல்லா நேரங்களிலும் சிருஷ்டிகரை தொழுது சேவியுங்கள். சத்தியத்தின்படி நீங்கள் சத்தியத்திற்குரியவர்களாய் மாற இது ஒன்றே வழியே அல்லாமல் வேறு வழியே இல்லை. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா தேவைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா முயற்சிகளிலும், எல்லா பிரயாசங்களிலும் அவரை அன்றி வேற ஒருவரையும் நான் சேவிக்க மாட்டேன். பலவீனம் வரும், பாடுகள் வரும், வியாதிகள் வரும். இது மாம்சத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். குறியேற்க போகாதீர்கள்.
கள்ளத்தீர்க்கதரிசிகளை நாடாதிருங்கள், ஜோசியம் பாராதிருங்கள். என்னை உண்டாக்கின தேவனாய கர்த்தரை நான் தொழுது சேவிப்பேன் என்று தீர்மானிப்பீர்களே, ஆனால் இதனாலே நீங்கள் உங்களை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்க தகுதியுடையவர்களாய் காணப்படுவீர்கள். எல்லாருமாய் முழங்கால்